स्वयंभू शम्भुरादित्य पुष्कराक्षो महाश्वनः अनादिनिधनो दाता விதாதாதுருத்தமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன், கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு. அதாவது நாமம் என்ன நாமம் நம்ம இப்போ பார்க்க போகிறது 40வது திருநாமம் புஷ்கராட்சக. புஷ்கராட்சக அப்படின்னு சொல்லணும். ஸோ அதாவது இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தாங்கன்னா, தாமரை கண்கள் உடையவர். புஷ்கரம்னா நமக்கே தெரியும், தாமரை கண்களை உடையவர். சொல்லும் முறை புஷ்கராட்சய நமக, புஷ்கராட்சய நமக. இப்போ இந்த புஷ்கராட்சய நமகனுடைய தத்துவத்தையும் எம்பெருமானுடைய பெருமையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். ஒவ்வொரு கதையும் நாம் கேட்க கேட்க நம்முடைய மனதிற்கும் நம்மளுடைய உடம்பிற்கும் நம்முடைய ஆத்மாவிற்கும் ரொம்பவே நன்றாக இருக்கும். யாருடைய கதைகளை கேட்பதற்கு பதிலாக நம்முடைய எம்பெருமானுடைய புனித கதைகளை கேட்டு நம் ஆத்மாவை தூய்மையாக வைத்துக்கொள்வோம். நாம் உடம்பில் உள்ள அழுக்கை சோப்பு போட்டு துவைக்கலாம், கழுவலாம். உடுப்புகளை சோப்பு போட்டு துவைக்கலாம். ஆனால் நம் மனதில் உள்ள அழுக்கைகளை எதை வைத்து துவைப்பது? எதை வைத்தும் துவைக்க முடியாதல்லவா? இந்த திருநாமத்தினுடைய சோப்பை கொண்டுதான் நாம் இந்த ஆத்மாவை துவைக்க முடியும். அதனால் தயவு செய்து ஒரு 5 நிமிடம், நம்மளுடைய 24 மணி நேரத்தில் 5 நிமிடம் ஒதுக்கி, 5 அல்லது 10 நிமிடங்கள் ஒதுக்கி இந்த குட்டி குட்டி பெருமானுடைய பெருமைகளை கேட்டு மகிழுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, யசோதை தினமும் கண்ணனை கொஞ்சியபடி கூத்தாடி அழைத்து வந்து நீராடி அதன் பின் குழல் வாரி பூச்சூட்டி உணவு ஊட்டிவிட்டு வீட்டு வேலைகளை செய்வாளாம் இந்த யசோதை. அது நமக்கே தெரியும். ஏன்னா கிருஷ்ணன்னாவே கொஞ்சம் சிலுமிஷம் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் குட்டி குழந்தை. அதனால் இதுவரை அமைதியாக இருக்கும் கண்ணன் யசோதை வீட்டு வேலைகளை பார்க்க சென்றவுடன் தன் நீலைகளை புரிவதற்கு வெளியே கிளம்பி விடுவானாம் கிருஷ்ணன் குட்டி. ஊரார் வீட்டிலெல்லாம் புகுந்து வெண்ணெயை விழுங்குவதும், பானைகளை உடைப்பதும், பட்சணங்களை உண்பதும், காய்ச்சிய பாலை சாய்த்து பருகுவதும், சிறு பெண்களின் கைகளில் வளையல்களை சுழற்றி அதை கண்டு நாவல் பழங்களை வாங்குவதுமாக பல சேஷ்டைகள் செய்து கொண்டு வருவாரான் நம் குட்டிக்கண்ணன் கிருஷ்ணன். இதனால் எரிச்சலடைந்த கோகிலாவாணி என்னும் பெண் யசோதையிடம் வந்து கண்ணனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலாம். யசோதா, உன் மகன் செய்யும் அட்டூழியத்தை தாங்கவே முடியவில்லை. நேற்று மாலை உள்புறமாக பூற்றிருந்த என் வீட்டிற்கு நுழைந்து விட்டான். சாவிக்கொத்து என்னிடம் இருக்க அவன் எப்படி நுழைந்தான் என்று இப்போது வரை எனக்கு புரியவே இல்லை யசோதா அப்படின்னு சொல்கிறாளாம். வெண்ணெயை விழுங்கி வெறும் பானையை கல்லிலே போட்டு உடைத்து அது உடையும் ஓசையை கேட்டு கைத்தட்டி கூத்தாடினானாம் உன்னுடைய கண்ணனோ திருட்டுக்கலையில் வல்லவனாக அவனை பிடிக்கப் போனேன். அவனது தாமரை கண்களால் என்னை பார்த்தான். நான் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டேன் யசோதா. என் வீட்டை விட்டு அவன் வெளியே செல்லும் வரை என்னால் அசையக்கூட முடியவில்லை. புண்பட்ட இடத்தில் புளியை கரைத்து ஊற்றுவது போல ஊராரை படுத்தும் அந்த அண்ணல் கண்ணனை வீட்டுக்கு அடைத்து வை. அவனுக்கு அண்ணல் கண்ணன்னு பேர் வச்சுட்டான். நீ வீட்டை தயவுசெய்து அவனை அடைச்சி வை, வெளியில் எங்கேயுமே விடாத அப்படின்னு கூறினாராம். இப்படியே இந்த அண்ணல் கண்ணன் என்ற கண்ணனை அந்த பெண் குறிப்பிடுவதாக நிறைய பாட்டெல்லாம் கூட பெரியாழ்வார் பாடி உள்ளாராம். அதனால் அண்ணல் என்றால் தலைவனாக இருந்து அனைவர் மீதும் ஆளுமை செலுத்துபவர் என்று பொருளாம். ஏன்னா இவன் சும்மா நக்கலாக அவ சொன்னான். அந்த அண்ணல் கண்ணன் எல்லார் வீட்டுக்கு போய் இவன் ஏதோ பண்ணி எங்களை கஷ்டப்படுத்துகிறான். அதனால் இவன் எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிறான். இந்த கோகுலத்தில் உள்ள அனைத்து வீட்டையும் இவன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த அதிகார துணியும் ஆளுமையும் எப்போதும் அவன் தாமரை கண்களில் தெரிவதால் அண்ணல் கண்ணன் என்று அவனை குறிப்பிடுகிறார் ஆழ்வார். அத்தகைய ஆளுமை நிறைந்த அண்ணல் கண்களால் கோகிலவாணியை கண்ணன் பார்த்ததால் தான் திகைத்து போய் அசையாமல் நின்று விட்டாளாம் அந்த கோகிலாவாணி. லட்சுமணன் சூர்பகையின் காதையும் மூக்கையும் அறுத்தானே, அவன் அறுக்கும் வரை சூர்பனகை என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாளா? சூர்பனகை அதை தடுக்கவில்லை. நம்ம சொல்வோம்ல, நான் உன்னை அடிப்பேன் அப்படி சொன்னான். ஆமாம் நீ அடிக்கிற வரைக்கும் என் கை என்ன பூவா பறிக்கும்
அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏன் அவள் தடுக்கவில்லை அல்லது ஏன் தப்பித்து ஓடவில்லை? ஏனென்றால் ராமபிரான் தனது ஆளுமை நிறைந்த தாமரை கண்களால் அவளை பார்த்தானாம். அதனால்தான் சூர்பனகையாலும் அசையாது மலைத்து போய் நின்றாளாம். அந்த நேரத்தில் லட்சுமணன் அவளது காதையும் மூக்கையும் அறுத்து விட்டானாம். சொல்லுவோம்ல, நம்ம சின்ன பிள்ளைங்க சொல்லுவோம், நான் உன்னை அடித்து கடிச்சிடுவேன். ஆமாம்மா, நீ அடித்து கடிக்கிற வரையும் என் வாயும் என் கையும் பூ பறிக்க போயிடும் அப்படின்போம்ல. அந்த மாதிரி இந்த ராமனுடைய கண்களும் கண்ணனுடைய கண்களுடைய தாமரை கண்கள் பார்த்ததுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதான் கண்களுக்கு என்றைக்குமே ஒரு மவுசு இருக்குன்றது. நல்லவர்கள் பார்த்தால் அது நல்லது, கெட்டவர்கள் பார்த்தால் அதுதான் நமக்கு திருஷ்டின்னு சொல்கிறதே அதான். இத்தகைய ஆளுமை செலுத்தும் அசாதாரணமான தாமரை கண்களை உடைய அண்ணல் கண்ணனாக விளங்குவதால் எம்பெருமான் புஷ்கராட்ச என்ற திருநாமம், அதுவே சகஸ்ரநாமத்தின் 40வது திருநாமம் புஷ்கராட்சாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் அது தாமரை கண்கள் நம்மீதும் படும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நாம் இனிமேல், நானே இப்போ தான் இதை படிக்கிறேன், முந்தா நாள் தான் திருப்பதி போயிட்டு வந்தேன். இனிமேல் திருப்பதி நாம் செல்லும்போது புஷ்கராட்சாய நமக புஷ்கராட்சாய நமக என்று நாம் சொல்லிக்கொண்டே திருப்பதியில் நுழைந்தோம் என்றால் அவருடைய பார்வை நம் மீது படும் என்று சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.